12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் 14th சாப்டர் அதில் பார்ட் 3 இதில் நாம் என்னென்ன பார்க்க போகிறோன்றது நாம் இப்போ பார்ப்போம். இதில் வந்து கெட் ஓபிடி மாடியூலை வந்து நாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பகுதி 2 அதாவது பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் மாடியூல் சிஸ் மாடியூலை பற்றி நாம் பார்த்துட்டோம். இப்போது இதில் கெட் ஓபிடி மெத்தட் மாடியூலை நாம் பார்க்க போகிறோம். இதோட டெமோ பார்க்கலாம். அப்புறம் ஸ்டெப்ஸ் எப்படி நாம் C++ ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் அப்புறம் ஸ்பெஷல் வேரியபிள் நேம் தட் இஸ் அண்டர்ஸ்கோர் டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர்ன்ற ஒரு வேரியபிள் நேம் வேரியபிளை பற்றியும் நாம் பார்க்கலாம். அடுத்தது எரர் ஹேண்ட்லிங் C++ ப்ரோக்ராமை எரர் ஹேண்ட்லிங்கை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் வந்து அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதெல்லாமே நாம் வந்து இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பைத்தான் சிஸ் மாடலும் OS மாடலும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கெட் ஓபிடி மாடியூல். The get opt module of Python helps you to pass command line commands, options and arguments. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிங்னு சொல்லுவோம். தட் இஸ் கமாண்ட் லைனில் கமாண்ட்ஸும் ஆர்குமெண்ட்ஸ் அதை மொத்தமாக சென்ட் பண்ணுறதுக்காக இந்த ஓபிடி கெட் ஓபிடி மாடியூலை நாம் யூஸ் பண்ணுறோம். திஸ் மாடியூல் ப்ரொவைட்ஸ் get opt method to enable command line argument passing. So get opt method. This method passes command line options and parameter list. The following is the syntax for this method. So in the syntax பார்ப்போம். Options opts arguments get opt arguments options. இது வந்து என்னன்னா ஆப்ஷனல் தான். இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது லாங் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. நாம மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ARGVயும் ஆப்ஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது a special variable in Python. என்ன வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா டபுள் அண்டர்ஸ்கோர் நேம் டபுள் அண்டர்ஸ்கோர். Since there is no main function in Python, when the command to run a Python program is given to the interpreter, the code that is at level 0 indentation, pathina topmost line of the program is to be executed. That is, first line has to be executed. However, before doing that, interpreter will define a few special variables. Adana double underscore name is one such special variable which by default stores the name of the file. So இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைலை சென்ட் பண்ண போறோம். a special variable in Python, அதோட சின்டாக்ஸும் இருக்கு. நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். if the source file is executed as the main program, the interpreter sets the double underscore name double underscore variable to have the name of the source file as its value. அதோட வேல்யூவை எடுத்துக்கும். The main by default main function contains the name of the source file, that is Python program. Source file வந்து பார்த்தீங்கன்னா Python program. Double underscore name double underscore variable is a built-in variable which evaluates to the name of the current module. Thus, it can be used to check whether the current script is being run on its own. அது ஓனா ரன் பண்ணுதான்னு செக் பண்ணும். For example, consider the following. If செக் பண்ணுறோம், நம்ம if கண்டிஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணுறோம். If double underscore name double underscore equal to main ட்ரூவாக இருந்ததுன்னா main dot system dot argv of 1 first argument, that is arguments of 0 வந்து by default, இது வந்து argument of 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்.
அதுதான் நாம இப்போ பார்க்க போறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பைத்தான்ல எப்படி நாம C++ ப்ரோக்ராமை பைத்தான்ல இம்போர்ட் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுன்றதை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதுதான் ஸ்டெப்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் இன் பைத்தான். ஸ்டெப் 1 பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க டைப் த C++ ப்ரோக்ராம் டு செக் வெதர் த இன்புட் நம்பர் இஸ் palindrome or not. இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு C++ ப்ரோக்ராமை நீங்க என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஸோ எதுல டைப் பண்ணலாம்னா ஒரு நோட் பேட், ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர், நோட் பேட் தான் இருக்கணும்னு இல்லை, நோட் பேட் ++ கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு எடிட்டர்ல அந்த ஃபைலை டைப் பண்ணிடணும். எந்த ஃபைல? C++ ஃபைல டைப் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணணும், நோட் பேட்ல எடிட்டர்ல டைப் பண்றதுன்னா நோட் பேட்னால .txt வந்துடும். நீங்க என்ன பண்ணணும், ஃபைல் நேமை கொடுத்துட்டு .cppன்னு கொடுக்கணும். சேவ் பண்ணும்போது பெஸ்ட் என்ன பண்ணணும்னா கொட்டேஷனுக்குள்ள கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ராப்பரா ஃபைல் சேவ் ஆயிடும். இங்க கொடுத்துருக்கு இல்லைங்களா, pali_cpp.cpp கொடுத்து கொட்டேஷனை கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேவ் ஆகாது, உங்களுக்கு C+ ஃபைலா சேவ் ஆயிடும். அது ஒன்றா கூட இப்போ நம்ம ஒரு நோட் பேடை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நோட் பேட் ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது. ஃபைல் சேவ் பண்ணும்போது சேவ் இல்லை சேவ் ஆஸ் எது ஒன்றா எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுமோ, நாம் IPRG ஒரு டிஃபால்ட் லொக்கேஷன் இருக்கு, .txt வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்னா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த C++ ஃபைல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாலின்னு வச்சுக்கோங்க, pali.cpp அப்படின்னு கொடுத்து கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு, ஆல்ரெடி இது இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஏதாவது ஒரு நேம் கொடுப்போம். pali நியூன்னு கொடுத்துக்கலாம், new.cpp அப்படின்னு போட்டு கொட்டேஷனை ஓப்பன் கொட்டேஷன் க்ளோஸ் கொட்டேஷன் எண்டில் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C++ ஃபைலா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். அடுத்தது டைப் த பைத்தான் ப்ரோக்ராம் அண்ட் சேவ் இட் ஆஸ் பைத்தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். அதையும் நீங்கள் எடிட்டரில் கூட டைப் பண்ணலாம், இல்லை பைத்தானில் போய்ட்டும் நீங்கள் டைப் பண்ணலாம். இதுதான் ஸ்டெப் 2. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் த ரன் டெர்மினல் அண்ட் ஓப்பன் த கமாண்ட் விண்டோ. ஸோ விண்டோஸ் கீ ஆரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் டெர்மினல் வரும், அதில் வந்து CMD கொடுத்தீங்கன்னா கமாண்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது கமாண்டில் பைத்தான் ஃபைல் நேம், இன்புட் மோடு, அப்புறம் C++ கொடுத்தீங்கன்னா போதும். நம்ம லைவாக கூட பார்க்கலாம், டெமோ பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணலாம், C++ ப்ரோக்ராமை பைத்தானில் இம்போர்ட் பண்ணி கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் EXE ஃபைலாகவும் நீங்கள் கிரியேட் பண்ணவும் முடியும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ C++ ப்ரோக்ராம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் பேட் எடுத்து என்ன பண்ண சொல்கிறாங்க, டைப் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து #include IOStream போட்டுட்டு யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ட் மெயின் cout hello. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும், இங்கே செமிகோலன் மிஸ் ஆகிருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் பண்ணிடும். ஒரு சின்ன ப்ரோக்ராம் தான் இது, ஜஸ்ட் அவுட்புட் மாத்திரம் ஸ்டாண்டர்ட் அவுட்புட். இது coutல ஹெலோன்னு மாத்திரம் பிரிண்ட் ஆகணும். இதை சேவ் பண்ண சொல்கிறாங்க, hello.cppன்னு சேவ் பண்ண சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா நோட் பேட்ல பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ பைத்தான் ப்ரோக்ராமை நாம இங்கே டைப் பண்ணணும். இப்போ நான் இதை சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மொத்தம் 3 மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். sys மாடியூல், OS மாடல், get OPT மாடல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல் தான் என்ன பண்ணுன்னா C++ ஃபைலை இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணியும் கொடுக்கும். அதுக்கான ப்ரோக்ராம்
இது வந்து நீங்க ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா C++ ஃபைலையும் இந்த ப்ரோக்ராமை வச்சு என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் புக்ல வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, தனித்தனியாக தேவையில்லை. ஒரு தடவை நீங்க கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதே ஃபைலை வச்சு என்ன பண்ணலாம், C++ ஃபைல் தான் டிஃபர் ஆக போகுது. பட் பைத்தான் ஃபைல் வந்து ரன் பண்றதுக்கு ஒரே ஃபைல் தான். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இம்போர்ட் பண்ணோம். என்னென்ன மாடியூல்ஸ்? மொத்தம் 3 மாடியூல். sys, os, getOPT மாடியூல். அடுத்தது வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம், டிஃபரெண்ட் கீவேர்டு. மெயின் ஆர்குமெண்ட் வந்து argvன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா opts, args is equal to, இது வந்து கமாண்ட் லைனுக்காக getOPT ஆர்குமெண்ட், i, இது என்னன்னா மோடு. ஃபார் ஓ வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா மோடுக்காக நம்ம ஓவை இங்க யூஸ் பண்றோம். அடுத்தது ஏ இன் ஓபிடிஎஸ். ஏ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஃபைல் நேம்காக ஏவை யூஸ் பண்றோம், ஓ வந்து மோடுக்கு யூஸ் பண்றோம். இப்போ இந்த லைன்ல பாத்தீங்கன்னா இஃப் ஓ இன் ஐ மோடான்னு பாக்குறோம், அப்புறம் ரன் பண்ண சொல்றோம். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் ரன்னு ஒரு ஃபங்க்ஷன். இதுல வந்து ஐஎம்பி ஃபைல்ன்றது வந்து என்னன்னா இன்புட் ஃபைல். a+.cpp எக்ஸ்டென்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் கன்கேட்னேட் பண்ணணும். ஏன்றது ஃபைல் நேமை வாங்கிக்கும், நாம கொடுக்குற ஃபைல் நேம் பிளஸ் வந்து .cpp அது இன்க்ளூட் பண்ணிக்குது. அதே மாதிரி அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்டென்ஷனை வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் ஃபைல் நேம் ஒண்டி தான் கொடுப்போம். அதே மாதிரி அவுட்புட் ஃபைலுக்கும் பார்த்தீங்கன்னா exe ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது இது வந்து exe ஃபைலுக்காக a+.exe. ஸோ ஃபைல் நேமு பிளஸ் exeன்றது எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக அது கிளப் பண்ணிக்கும், அப் அண்ட் தட் இஸ் கன்காட்னேட் பண்ணிக்கும். அடுத்தது os.system, இதுதான் G++ன்றது தான் கம்பைலர். இது கம்பைலரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபைல் நம்ம என்ன கொடுப்போம்னா C++ ஃபைலை கொடுப்போம். இந்த பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு நீங்க கொடுக்கணும். இந்த G++, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு, அப்புறம் பிளஸ், அப்புறம் ஸ்பேஸு. ஏன்னா இந்த பிளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்காட்னேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இது ஐஎம்பின்றது இன்புட் ஃபைலு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் மோடு. இங்க ஓன்றது யூஸ் பண்றது வந்து நம்ம மோடுக்கு யூஸ் பண்றோம். அடுத்தது இதை ரெண்டு கன்காட்னேட் பண்றது பிளஸ், அப்புறம் ஃபைனலா அவுட்புட் ஃபைல் exe ஃபைல்ன்றது தான் அவுட்புட் ஃபைல். அடுத்தது நம்ம என்ன பண்றோம், இதை பண்ணிட்டு இப்போ இந்த என்ன பண்ணோம்னா இதை ஜிசிசி கம்பைலர் கம்பைல் பண்ணிட்டு எரர் இருந்தால் எரர் த்ரோ பண்ணோம், எரர் இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம os.systemன்றது exe ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இது அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது வந்து எரர் வரும்னு சொன்னோம் இல்லையா, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செமிகோலன் வந்து மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆனதுனால இதுல எரர் த்ரோ பண்ணுது. இதே ப்ரோக்ராம் எடுத்து நீங்க செமிகோலன் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இது எதுக்காகனா எரர் ஹேண்ட்லிங்காகவும் நம்ம இதை எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ப்ரோக்ராம், அந்த கமாண்ட்ஸ் என்னென்னு இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். இம்போர்ட் மொத்தம் 3 மாடியூல், sys மாடியூல், os மாடியூல், getOPT மாடியூல். ஸோ இன்க்ளூட் sys, os and getOPT மாடியூல் டு யூஸ் த ரெக்வயர்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றதுக்காக, இதோட ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்றதுக்காக இந்த மாடியூல்ஸை நம்ம இன்வாக் பண்ணிக்கிறோம். அடுத்தது மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் அண்ட் argv contains the input mode and the C++ program file. C++ file in the form of list, that is I stands for mode, input mode. அப்புறம் இதுதான் ஃபைல் நேம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கொடுக்குறோம். ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கோங்க. இது பாத் நேம் C++ ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இல்லாம கொடுத்துருக்கோம். அந்த ஏன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஏ தான் என்ன எடுக்கணும்னா இதை எடுத்துக்கும். அடுத்தது opts, args is equal to getOPT.opt args, I. So getOPT என்ன பண்ணுது பாருங்க, ஃபங்க்ஷன் splits the command as option and argument பிரிச்சுக்குது. opts contains இந்த path I -i
folder name, comma, C++ file name. Since no error arg source. So error இல்லனா உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது, த்ரோ பண்ணாது. எரர் இருந்தா த்ரோ பண்ணும். அடுத்தது ஃபார் ஓன்றது வந்து மோடுக்காக சொன்னேன், ஏன்றது ஃபைல் நேம்காக யூஸ் பண்றோம். இன் OPDS, so O contains the mode and A contains the path and file, path of C++ program, that is file name. So இதுல பாருங்க தனியா கொடுத்திருக்கு. O வந்து shows O is equal to -i. A வந்து பாத்தீங்கன்னா இந்த C++ file name ஓட path with the file name. அடுத்தது இங்க என்ன பண்றோம்னா செக் பண்றோம். if O in input mode ன்னு பார்க்கறோம். checks O is equal to i. true ஆ இருந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணும். என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணனும்னா run, the function run passed along with the C++ program. true ஆ இருந்தா, false ஆ இருந்தா எரர் த்ரோ பண்ணும். அடுத்தது def run a, run function எக்ஸிக்யூட் பண்றோம். run function begins here. ஆக்சுவலா முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன், அடுத்தது ரன் ஃபங்க்ஷன். இப்போ டிஃபைன் பண்ணிருக்கோம். இதுக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்னு பாருங்க. இங்க தான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் என்ன பண்ணிருக்கோம்னா இன்புட் ஃபைல்ல அவுட்புட் ஃபைல், தட் இஸ் exe ஃபைல நாம கொடுத்திருக்கோம். inp file. So variable inp file contains the joined C++ program name and .cpp. இந்த பிளஸ் தான் என்ன பண்ணும், concatenate பண்ணி கொடுக்குது. ஏன்றது ஃபைல் நேம் along with path, அப்புறம் இதையும் concatenate பண்ணி இன்புட் ஃபைலா கொடுக்கும் நமக்கு. அடுத்தது exe ஃபைல்ன்றது இதேதான், இன்புட்டுக்கு பதில் அவுட்புட் ஃபைல், இது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ ஏல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை கூட பிளஸ் .exe அதுவே ஆட்டோமேட்டிக்கா இங்க கொடுத்ததுனால கன்கேட்டினேட் பண்ணி ஒரே இதாக கொடுத்துரும். இதுல பாத்தீங்கன்னா pali_cpp.exe அதுவே வந்துடும். இங்க cpp இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இங்க exe வந்துடும். இது C++ ப்ரோக்ராம் ஃபைல், இது exe ஃபைல், தட் இஸ் கம்பைல்டு ஃபைல், கம்பைல்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க தான் என்ன பண்றோம், இந்த os.system தான் கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுது. நம்ம ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ G++ன்றது கம்பைலரு, இன்புட் ஃபைலு, மோடு, இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், exe ஃபைல். ஸோ இது என்ன பண்ணணும்னா system.os.systemன்றது தான் என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுது, எக்ஸிக்யூட் பண்ணுது எந்த ஃபைல, அவுட்புட் ஃபைல். அடுத்தது if under _name _ is equal to main ன்னு பார்ப்போம். stores the name of the Python program. The main also stores the name of the Python program. Python program நம்ம வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஒரு args of 0 இருக்கு இல்லைங்களா, அது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்டா இதை எடுத்துக்கும் பைத்தான் ப்ரோக்ராம். அடுத்தது main.system.arg of 0. நம்ம வந்து 1 கொடுக்கல, 0 கொடுக்கல பாருங்க. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்கோம், system.arg of 1 தான் கொடுத்துருக்கோம். if name and main are equal, then in the function execute is called as the passed with the command line argument, omitting the Python program name arg argument 1, first argument contains this. புரியுதுங்களா? அடுத்தது நாம பார்க்க போறது how Python is handling the errors in C++. இதுக்கான ப்ரோக்ராம் நாம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். So Python not only execute and successful C++ program, it also helps to display even errors if any in C++ statement during compilation. Python வந்து பாத்தீங்கன்னா வெறும் ப்ரோக்ராம C++ ப்ரோக்ராம கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் மாத்திரம் கொடுக்க மாத்திரம் இல்லை, இதுல ஏதாவது எரர்ஸ் கம்பைல் பண்ணும்போது எரர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் த்ரோ பண்ணும் அப்படின்றதான் இந்த சொல்றாங்க. ஸோ எக்ஸிக்யூஷன் மாத்திரம் இல்லாம எரரையும் த்ரோ பண்ணுது இது பைத்தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் in the following C++ program an error is there, let us see what happens when you compile through Python. இதுதான் நம்ம என்ன பண்ணோம், இப்போ அந்த எக்ஸாம்பிள பார்த்தோம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள இப்பதான் நம்ம
இந்த எக்ஸாம்பிள் தான் நாம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிடும். இது கூட நம்ம லைவா கூட என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஃபைலை வந்து நோட்பேட்ல ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா ஹலோ சிபிபி ஃபைல் நேமு. உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் அந்த ஃபைல், நோட்பேட்ல டைப் பண்ண ஃபைல். அடுத்தது இது வந்து C++ ஃபைல். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா பைத்தான் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பைத்தான் ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபைலை உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்க ரெண்டு ஃபைலையும் பார்க்கலாம். ரன் பைன்னு வச்சிருக்கேன் நான். எக்ஸிக்யூட் பண்ற ஃபைல வந்து பைத்தான் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா இங்க நேம் இருக்கு பாருங்க, ரன் py ஃபைல் நேம். இது வந்து ஹலோ சிபிபின்றது C++ ஃபைல். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பைத்தான் ஃபைல், செகண்ட் இருக்கிறது C++ ஃபைல். ரெண்டு ஃபைலா வச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஃபைலும் நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த ரெண்டு ஃபைலையும் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரன் கமாண்ட், ரன் டெர்மினல் எடுக்கிறோம். அதுல சிஎம்டி பை டிஃபால்ட்டா இருக்கு, ஜஸ்ட் என்டர் பண்ணா போதும். இது உங்களுக்கு சப்போஸ் தெரியல அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்க்ரீன். இப்போ பைத்தான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பைத்தான். இப்போ என்ன பண்ணணும்னா C++ ஃபைல, இது பைத்தான் ஃபைல கொடுக்கணும், பாத்தோட கொடுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். நான் வச்சிருக்கிறது வந்து C டிரைவ்ல PyPRG அப்படின்ற ஃபோல்டர்ல வச்சிருக்கேன். PyPRG அப்புறம் ஃபைல் நேம். ரன் பண்றதுக்கு ரன் பைன்னு வச்சிருக்கேன் .py. அடுத்தது -i. இப்போ செகண்ட் பார்ட் என்ன கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்தாச்சு, மோடு கொடுத்தாச்சு. இப்போ C++ ஃபைல் கொடுக்கணும். அதுக்கும் என்ன பண்ணணும், அதே பாத் கொடுக்கணும், அதே லொகேஷன்ல தான் இருக்கு. PyPRG HELLO. இதுக்கு மொத்தம் என்ன கொடுக்கக்கூடாது, எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது, .cpp கொடுக்க வேண்டாம். ஜஸ்ட் என்டர் பண்ணா போதும். பாருங்க எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர்னா செமிகோலன் மிஸ்ஸிங் அங்க, அதனால உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுது. நாம என்ன பண்ணலாம்னா இதை வந்து செமிகோலன் போட்டுட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ செமிகோலன் போட்டுட்டு சேவ் பண்ண போறோம். எஸ் போட்டு சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரீவியஸ் கமாண்ட் வந்துடும். கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. ஸோ கம்பைலிங் C++. உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். ஸோ கம்பைலிங் C:, C++. அப்புறம் அடுத்த ரன்னிங்ல பாத்தீங்கன்னா exe ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கு, ஹெல்லோன்ற அவுட்புட் வந்திருக்கு. நம்ம இப்போ பைத்தான் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணி C++ல இருக்க அரே நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அதையும் என்ன பண்ணலாம், அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கான ப்ரோக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதே ப்ரொசீஜர் தான். நோட் பேட் எடுத்துக்கணும், C++ ப்ரோக்ராமை டைப் பண்ண போறீங்க. ஆஷ் இன்க்ளூட் IOStream யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ட்டு மெயின். அரே டிக்ளேர் பண்றீங்க. என்ன டைப் பண்ண அரே, இன்டீஜர் அரே. அரே நேம் வந்து பாத்தீங்கன்னா A. இது வந்து என்ன 3x3 மேட்ரிக்ஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். 2D அரே இது. ஸோ வேரியபிள், ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்றோம், INJ யூஸ் பண்றோம். அப்புறம் ரெண்டு லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப் ஒன்று, இன்சைடு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஐ லூப்பும் ஜே லூப்பும் யூஸ் பண்றோம்.
ஸோ எத்தனை வேல்யூஸ் 9 வேல்யூஸ் மொத்தம். ஸோ cout யூஸ் பண்ணி என்டர் த வேல்யூ ஃபார் அரேக்கு யூஸ் பண்ண சொல்கிறோம். இங்கே இன்புட் வாங்கிக்கிறோம். அடுத்தது சிஸ்டம் கிளியர் சிஎல்எஸ் கொடுத்தீங்கன்னா கிளியர் பண்ணோம், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டோம். அவுட்புட்டில் ஒரிஜினல் அரேவை நாம் இந்த பார்ட் என்ன பண்ணுது, அரேவை டிஸ்பிளே பண்ணுது. அடுத்தது என்ன பண்ணுறோம், அடுத்த பார்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரேவை வந்து நாம் டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே நம்ம கொடுத்துட்டோம். இது எண்டு, ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது ஆல்ரெடி நம்ம பைத்தானில் ரன் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எரருக்கு ரன் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா, அதே ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலையும் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணோம், அதே தான். வேணா ப்ரீவியஸ் கமாண்ட் கூட எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துட்டு ஜஸ்ட் ஆல்டர் பண்ணால் போதும். ஃபைல் நேம் வந்து டிரான்ஸ்போஸ்னு வச்சுருக்கேன், TRANS டிரான்ஸ்போஸ் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். இப்போ என்டர் பண்ணோன்னா கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ வேல்யூஸ் கேட்குது, ஜஸ்ட்டு வரிசையாக கொடுத்துருவோம். 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஒரிஜினல் அரே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 கொடுத்தோம். அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அரே ப்ரோக்ராமை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், C++ ப்ரோக்ராமை பைத்தானுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இந்த சாப்டரில் இந்த பகுதியில் நாம் என்னென்ன பார்த்தோன்றது ஒரு சின்ன ரீகால். இதில் வந்து கெட் OPT மாடியூல் அது என்ன, எப்படி யூஸ் ஆகுது, அதனுடைய சின்டாக்ஸு, அதை எப்படி பயன்படுத்தணும். அடுத்தது பார்த்திங்கன்னா C++ ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராமை பயன்படுத்தி எப்படி நாம் கம்பைல் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு அப்படின்ற மாதிரி நாம் இந்த பகுதியில் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய பார்ட் 4 அதில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராமை C++ஓட இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராமை பைத்தானில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, கம்பைல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்ற வரக்கூடிய 4வது சாப்டரில் நாம் பார்க்க இருக்கிறோம்.